மாவட்டம் விருப்பாட்சிபுரத்தில் கெங்கையம்மன் சரஸ் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சீர்வரிசை மற்றும் பட்டுப்புடவைகள் கொண்டுவரப்பட்டு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அம்மன் சரசு ஊர்வலம் புறப்பட்டது. அதனையடுத்து வழியெங்கும் கோலாட்டம், கொக்கிலிக்கட்டை ஆட்டம் ஆகியவை கோலாகலமாக நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு கூழ்வார்த்தல், கண் திறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு அம்மனை வழிபட்டனர். கரூர் மாரியம்மன் கோவில் கம்பம் ஆற்றில் விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கரூரில் பிரசித்தி பெற்ற கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி பெருவிழா கம்பம் நடுதலுடன் 12ஆம் நாள் துவங்கியது. இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று அக்னி சட்டி எடுத்தல், அலகு குத்துதல், பால்குடம், மாவிளக்கு எடுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றி வழிபட்டனர். தொடர்ந்து கம்பத்தை ஆற்றுக்கு அனுப்பும் விழா நேற்று மாலை கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த திருவிழாவை முன்னிட்டு திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு அருகே கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்த 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் 150 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளனர். சாணர்பாளையம் பகுதியில் சேகர் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் 4 நாட்களுக்கு முன்பு குடியேறிய 3 இளைஞர்களின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த அப்பகுதியினர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து போலீசார் அப்பகுதிக்கு வருவதை கண்ட இளைஞர்கள் அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளனர். இதனையடுத்து அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 45 லட்சம் மதிப்பிலான 150 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரத்தில் வாடகைக்கு வீடு எடுத்து ஆன்லைன் ரம்மி விளையாடிய 6 பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பட்டணம் காத்தான் அமிர்தா நகரில் வாடகைக்கு வீடு எடுத்து ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் திடீர் சோதனை நடத்தி போலீசாரிடம் 6 பேர் சிக்கியுள்ளனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் நடத்தியது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து 6 செல்போன், 3 லேப்டாப், 48 செக் புக், 34 ஏடிஎம் கார்டு, 22 பாஸ்புக், 27 சிம் கார்டு ஆகியவை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூரில் காதலித்த பெண் பேசாததால் அவர் பயணித்த பேருந்தின் முன் பெட்ரோல் குண்டு வீசிய விசிக நிர்வாகியின் மகனை போலீசார் கைது செய்தனர். ஜெயங்கொண்டம் அருகே உள்ள நரசிங்கபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த விசிக மாவட்ட துணை அமைப்பாளரான அருமைராஜின் மகன் பிரேம்குமார். கூலி வேலை செய்து வரும் பிரேம்குமார் அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த பெண் பிரேம்குமாரிடம் பேசாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆத்திரமடைந்த பிரேம்குமார் அந்த பெண் பயணிக்க இருந்த பேருந்தின் முன்னால் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இதனை கண்ட ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு முன்னதாக பேருந்தை நிறுத்தியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்த தகவல் அறிந்த மீன் சுருட்டி போலீசார் பிரேம்குமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே கந்துவட்டி கும்பலிடமிருந்து காப்பாற்றுமாறு இளம் பெண் ஒருவர் மண்ணெண்ணெய் கேனுடன் எஸ்பியிடம் மனு அளித்தார். வாணியம்பாடி பெரியப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த காயத்ரி என்பவர் ராஜசேகர் என்பவரிடம் கடந்த மார்ச் மாதம் வட்டிக்கு 50,000 ரூபாய் பணம் வாங்கினார். இதனையடுத்து அவர் வாரம் 3,400 வட்டியுடன் இதுவரை 8,000 ரூபாய் வரை செலுத்தியதாக தெரிகிறது. தற்போது வட்டி கட்ட முடியவில்லை என காயத்ரி கூறிய நிலையில் ராஜசேகரும் அவரது மனைவியும் செல்போனில் காயத்ரியை தொடர்பு கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அவர் மண்ணெண்ணெயுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு சென்று தீக்குளிக்க முயன்றார். அவரை போலீசார் தடுத்து நிறுத்திய நிலையில் கந்துவட்டி தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக எஸ்பி உறுதியளித்தார். தேசிய அளவில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் வெற்றி பெற்று பதக்கங்களுடன் சோளிங்கர் வந்த வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் தேசிய அளவில் சிறுவர்களுக்கான கிக் பாக்ஸிங் போட்டி நடைபெற்றது. இதில் ராணிப்பேட்டை மாவட்டம் சேர்ந்த 11 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு 7 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலம் என 11 பதக்கங்களை வென்றனர். இதனையடுத்து பதக்கங்களுடன் சொந்த ஊரான அம்மையார் குப்பம் பகுதிக்கு திரும்பிய வீராங்கனைகளுக்கு பொதுமக்கள் பொன்னாடை போர்த்தியும் மாலை அணிவித்தும் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஆந்திராவிலிருந்து சொகுசு பேருந்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 39 கிலோ வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூரில் உள்ள நவீன ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் ஆரம்பாக்கம் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி வந்த தனியார் சொகுசு பேருந்தில் போலீசார் சோதனை செய்தபோது உரிய ஆவணங்கள் இன்றி சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 39 கிலோ எடை கொண்ட வெள்ளிப் பொருட்கள் சிக்கியது. இது தொடர்பாக வெள்ளிப் பொருட்களை உரிய ஆவணங்களின்றி கொண்டு வந்த நாராயணன் மற்றும் கோபி ஆகியோரிடம் ஆரப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காட்டு யானை பாகுபலியின் நடமாட்டத்தை காரணம் காட்டி வன ஆர்வலர்கள் என்ற பெயரில் சிலர் விவசாயிகளை மிரட்டி வருவதாக தமிழக விவசாயிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சமயபுரம் என்னுமிடத்தில் காட்டு யானையான பாகுபலி அடிக்கடி நடமாடி வருகிறது. இந்நிலையில் யானை வழக்கமான பாதையை விடுத்து ஊருக்குள் நடமாடுவதை கூறியும் சோலார் மின்வேலி அமைத்ததே காரணம் என தனியார் தோட்ட விவசாயியை மிரட்டி வருவதாக புகார் எழுந்துள்ளது. பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி விவசாயிகளை மிரட்டும் நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று, இல்லையெனில் போலி வன ஆர்வலர்களை கண்டித்து போராட்டம் நடத்தப்படும் என தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். மதுரை மருத்துவக் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையம் உள்ளதால் உடல் தானம் செய்தவரின் உடலை பெற்றுக் கொள்வதில் குழப்பம் ஏற்பட்டதால் உறவினர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். எல்லிஸ் நகரை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர் வேலுச்சாமி இறப்பிற்கு பின்னர் தனது உடல் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் ஆராய்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என கடந்த 2014 உடல் தானம் செய்திருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வயது மூப்பின் காரணமாக அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது மகன் சுவாமிநாதன் மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து உடலை கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் மதுரை மருத்துவக் கல்லூரியில் வாக்கு எண்ணிக்கை மையம் உள்ளதால் உடலை பெற்றுக்கொள்வதில் மருத்துவத்துறை தாமதப்படுத்துவதாக சுவாமிநாதன் குற்றம் சாட்டினார். உடல் தானம் செய்தா உடலை ஒப்படைக்கிற இடம் நம்ம மருத்துவக் கல்லூரி இடம். அங்குதான் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பயன்பெறுவோம். மார்ச்சுரியில பயன்படுறதுக்கு அந்த இடமே வேற. இது மாணவர்கள் ஆய்வுக்கு பயன்படுத்துற இடம் வேற. இவர் ஆய்வுக்குத்தான் உடலை கொடுத்திருக்காரு. இவரை கொண்டு போய் மார்ச்சரி கொண்டு வாங்கன்னு சொல்றது காரணம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் கொண்டு வர சொன்னீங்க இங்க அப்படின்னு கேட்கல. நாங்க அங்க தேர்தல் ஓட்டு பெட்டி எல்லாம் இருக்கிறதுனால உள்ள அனுமதிக்கல. அப்ப 1:30க்குள்ள வந்துருங்கன்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னா அவரும் கேட்டாங்க, கண்டிச்சாங்க. இப்போ திருப்பி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட எதுவும் சிரமம் இருக்கான்னு கேட்டாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் மாவட்ட உதவியாளர் சரி வரட்டும் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். திருப்பி சொல்ற போது 1:30க்கு வந்துட்டோம், அந்த உடலை வெளியில வச்சிருக்கோம். அந்த உடலை நம்ம முறைப்படியா உடலுக்கு மரியாதை. இப்ப காவல்துறை இருக்காங்க, ஒரு பிணம் போகுது அப்படின்னா நான் அதை சொல்றேன், பிணம் யாரோ ஒருவர் அவங்க தொப்பியை கழட்டிட்டு சல்யூட் அடிக்கணும். இல்ல சாரி, தொப்பியை அணிஞ்சிட்டு சல்யூட் அடிக்கணும். அப்புறம் அந்த நடைமுறையெல்லாம் அவங்களுக்கு இருக்கு, காவல்துறைக்கு தெரியும். அவர் முன்னாள் விமானப்படை வீரர். அவர் 10,000 மரக்கன்றுகள் நட்டிருக்கிறார். அவர் ஐஎன்ஏ விடுதலை போராட்ட வீரருடைய சங்கத்தில் இணைந்து செயல்பட்டவர். இப்படி நிறைய பண்புகள் உடையவர். சிலம்பம், குழந்தைகளுக்கு ஊக்குவித்தல், அவர் நெகிழி பைகளை எல்லாம் தெருவோரம் கிடக்கிறதெல்லாம் அவரே பொறுக்கி எடுத்து அதை கொண்டு போய் ஒரு குப்பையில போடுவாரு. இப்படிப்பட்ட விழிப்புணர்வு செய்வார். அவர் சாதாரண மனிதர் அல்ல. இந்த அரசு என்னென்ன செய்யற விழிப்புணர்வு இருக்கோ அதெல்லாம் வாழ்க்கையில் கடைபிடித்தவர். மதுரவாயலில் 90 வயதான தம்பதிகள் ஒரே நேரத்தில் உயிரிழந்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரவாயல் செல்வகணபதி நகரை சேர்ந்தவர் முத்துக்காமாட்சி, பவுனம்மாள் தம்பதி. இவர்களுக்கு 3 மகன் 1 மகள் உள்ளனர். இந்த நிலையில் மகனுடன் வீட்டில் தனியாக வசித்து வந்த நிலையில் ஒரு அறையில் முதியவர் முத்துக்காமாட்சி இறந்து கிடந்தார். மற்றொரு அறையில் மூதாட்டி பவுனம்மாளும் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இருவரது உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இருவரும் முதுமை காரணமாக உயிரிழந்தனரா அல்லது தற்கொலை ஏதேனும் செய்து கொண்டனரா அல்லது யாரேனும் கொலை செய்து விட்டார்களா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை துவக்கியுள்ளனர்.